சக்கரவள்ளி கிழங்குல துவையல். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 to 5 காஞ்ச மிளகாய் இது போட்டு நல்லா வறுத்துக்குங்க. மிளகாய் ஃபஸ்ட்டு வறுபட்டுடும், அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும். 2 பச்சை மிளகாவை கிள்ளி போடுங்க, இல்லைன்னா வெடிச்சிடும். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதில் பெருங்காயத்தூள் நல்லாவே தாராளமாக சேருங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிளகாவெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் ஒரு வள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு துருவி சேர்த்துருங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி, அது தண்ணியில் ஊற வச்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வறுத்த சாமான் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இது கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி ஆகிட்டால் நல்லா இருக்காது. ஸோ திருப்பியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இது சாதத்து கூட நெய் போட்டு